முழுமைகள் அனைத்தும் யாருக்கு உரித்தானதோ அவனுடைய பெயர் அல்லாஹ். அல்லாஹ் ஆட்சி அதிகாரமும் அடக்கி ஆளக்கூடிய திறனும் யாரிடத்தில் குறைவில்லாமல் இருக்குமோ அவனுடைய பெயர் அல்லாஹ். குறை உள்ளவர் இந்த பெயரை சொன்னால் அவர்களுக்கு குறை நீங்கி அதிகரிக்கும். அல்லாஹ் யார் பயத்தில் இந்த வார்த்தையை உச்சரிப்பாரோ அவருடைய பயம் நிம்மதியாக மாறும். அல்லாஹ் கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவர் அழைக்கும் போது அவருடைய கஷ்டம் இந்த வார்த்தையால் நீங்கும். அல்லாஹ் பலகீனமானவர் அழைத்தால் இந்த வார்த்தை அவரை பலமுள்ளவராக மாற்றும். அல்லாஹ் ஏழ்மையில் இருக்கக்கூடியவர் அழைத்தால் இந்த வார்த்தை அவரை ஏழ்மையில் இருந்து நீக்கும். அல்லாஹ் கண்ணியத்தை தேடுபவர் இந்த வார்த்தையை கொண்டு அழைத்தால் அவருக்கு அல்லாஹ் என்ற வார்த்தை கண்ணியத்தை தரும். யார் அழைப்புகளுக்கு பதிலளிப்பானோ, யார் இரக்கத்தை முழுமையாக எமக்கு தர முடியுமோ, யார் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பரிபாலித்து சூரியன் சந்திரன் கோள்கள் நீர் காற்று என அனைத்திற்கும் அதிபதியாக யார் இருப்பானோ அவனுடைய பெயர் அல்லாஹ். அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீனை ஒருமைப்படுத்தக்கூடிய வார்த்தை அது. அவனுடைய அழகிய பண்புகள், அழகிய பெயர்கள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய வார்த்தை அல்லாஹ். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு, அவன்தான் அல்லாஹ், அவனை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இந்த பூமியில் இல்லை. ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, வெளிப்படையான மறைமுகமான அனைத்து கல்விகளுக்கும் உரித்தானவன் அவன். ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம், அந்த அல்லாஹ் தான் அர் ரஹ்மான், அந்த அல்லாஹ் தான் அர் ரஹீம். ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு, வணங்க தகுதியான இறைவன் அந்த அல்லாஹ், அவன்தான் அல் மலிக், அவன்தான் அல் குத்தூஸ், அவன்தான் அஸ்ஸலாம், அவன்தான் அல் முஃமின், அவன்தான் அல் முஹைமின், அவன்தான் அல் அசீஸ், அவன்தான் அல் ஜப்பார், அவன்தான் அல் முத்தகப்பிர். சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், அவன்தான் பரிசுத்தமானவன், அவன்தான் அமைதி அளிப்பவன், அவன்தான் அபயம் அளிப்பவன், அவன்தான் பாதுகாப்பளிப்பவன், அவன்தான் அனைத்தையும் மிகைத்தவன், அவன்தான் அடக்கி ஆள்பவன், அவன்தான் பெருமைகள் அனைத்திற்கும் சொந்தக்காரன். ஹுவல்லாஹ், அந்த அல்லாஹ் அல் காலிக், படைப்புகளை படைத்தவன், அல் பாரி அல் முஸவ்விர், அவன் உருவங்களை கொடுத்தவன், லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு இன்னும் அழகிய பெயர்கள் ஏராளம் உண்டு. யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், அவனைத்தான் வானங்கள் பூமிகளில் உள்ள எல்லா படைப்புகளும் புகழ்ந்து கொண்டிருக்கிறது. வஹுவல் அசீஸ், அவன் மிகைத்தவன், அல் ஹகீம், ஞானமுடையவன். அந்த அல்லாஹ் அவனை ஒருமைப்படுத்தக்கூடிய பெயர் அது. அந்த பெயர் அனைத்து அவனுடைய அழகிய பெயர்களையும் அழகிய பண்புகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்திருக்கும். ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, இந்த உலகத்திலே வாழக்கூடிய வானவர்கள் இந்த கலிமாவிற்கு சாட்சி கூறுவதற்கு முன்னதாக, இந்த உலகத்திலே அவனை அறிந்த அறிஞர்கள் அவனுக்கு சாட்சி கூறுவதற்கு முன்னதாக, அந்த ரப்புல் ஆலமீனை அறிந்த அவனே சாட்சி கூறுகிறான். ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, அவன்தான் வணங்க தகுதியான இறைவன், அவனை தவிர வேறு யாரும் வணங்க தகுதியான இறைவன் இல்லை என்ற அறிவை கொண்டு அவன் முதலிலே சாட்சி கூறுகிறான். அதற்கு பிறகு வானவர்கள் சாட்சி கூறுகிறார்கள், அதற்கு பிறகு இல்முள்ளவர்கள் சாட்சி கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல் குர்ஆனுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல்லாஹ்வை பற்றி விளக்கக்கூடிய வார்த்தைகள் இறை நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாஹ்வின் அன்பை அதிகரிக்கும், இறை நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை அதிகரிக்கும், இறை நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாஹ்வுடைய இரக்கத்தை அதிகப்படுத்தும், அல்லாஹ்வுடைய அன்பையும் அரவணைப்பையும் அவருடைய உள்ளத்திலே மேலோங்க செய்யும். அல்லாஹ்வை பற்றி அவர் பேசும்போது, அல்லாஹ்வை பற்றி அவர் கேட்கும் போது குர்ஆன் சொல்கிறது,
இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். முஃமின்கள் யார்? அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால், இதா ذுகிரல்லாஹு, அல்லாஹ்வை நினைவு காட்டப்பட்டால், அல்லாஹ்வுடைய பெயர்கள் அவர்களுக்கு முன்னால் உச்சரிக்கப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்கிவிடும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا. இறைவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வை பற்றி பேசும்போது இறை நம்பிக்கை கொண்டவன் செவிதாழ்த்தி கேட்பான். அல்லாஹ்வை பற்றி பேசும்போது இறை நம்பிக்கை கொண்டவருடைய உள்ளம் அவருடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கி ஆதரவோடும் பயத்தோடும் அவனை பற்றி கேட்கக்கூடிய செய்திகளுக்கு செவிதாய்க்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அவருடைய மகத்துவத்தை பற்றி விளக்கக்கூடிய ஒரு வசனத்தை கூறுகிறார். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். ஆயத்துல் குர்சி குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய் அல் கய்யூம், வணங்க தகுதியான இறைவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல் ஹய், அவன் உயிர் உள்ளவன். அல் கய்யூம், அவன் நிலையானவன். லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம், அவனை சிறு தூக்கமோ உறக்கமோ அவனை ஒருபோதும் எடுத்து விடாது, பீடித்து விடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்லும் போது சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம், அல்லாஹ் உறங்க மாட்டான். வலா யன்பகி லஹு அன் யனாம், அவனுக்கு உறக்கம் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவன்தான் தராசை தாழ்த்துகிறான், அவன்தான் தராசை உயர்த்துகிறான். பகலுடைய அமல்கள் செயல்கள் இரவுக்கு முன்னால் அவனிடத்திலே சென்று விடுகிறது, இரவுடைய செயல்கள் பகலுக்கு முன்னால் அவனிடத்திலே சென்று விடுகிறது. ஹிஜாபுஹுன் நூர், அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சமாகும், நூறாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் அந்த திரையை அகற்றினால், திரையை நீக்கினால், மூசா கேட்டார் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், உன்னை நான் பார்க்க வேண்டும், யா அல்லாஹ், உன்னை நான் பார்த்தாக வேண்டும், யா அல்லாஹ். அல்லாஹ் கூறினான் மூசாவிடத்திலே, மூசா லன் தரானி, உம்மால் என்னை பார்க்க முடியாது மூசா, ஆனால் என்னுடைய ஒளியை இந்த மலைக்கு மேல் வெளிப்படுத்துகிறேன், அந்த மலையால் நிலையாக இருக்க முடியும் என்றால் என்னை நீ பார்க்கலாம். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஒளியை அந்த மலையின் மீது வெளிப்படுத்தும் போது, விரலின் கீரல் அளவிற்கு அந்த மலைக்கு, அந்த மலையின் மேல் இறைவன் வெளிப்படுத்தும் போது அந்த மலை பஸ்பமானது. ஹர்ர மூசா சஇகா, மூசா மயக்கடித்து விழுந்தார். எழுந்தவுடன் கேட்டார், பரிசுத்தமானவனை என்னை மன்னித்துக் கொள், உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்காக என்று மூசா அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உணர்ந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெளிச்சத்தை பற்றி தான் கூறினார்கள். ஹிஜாபுஹுன் நூர், அவனை மறைக்கக்கூடிய வெளிச்சம், திரை வெளிச்சமாகும். அதை அவன் நீக்கிவிட்டால் மனிதர்களுடைய பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகளை அந்த வெளிச்சம் சுட்டரித்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமிகளில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தம். வானங்கள் பூமிகளில் அவன் படைத்த படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தம். மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி, அவனிடத்திலே அவனுடைய அனுமதி இல்லாமல் யார் சாட்சி கூற முடியும்? நாளை மறுமையில் அவன் அனுமதி அளித்தால் தான் படைப்புகள் அவனிடத்திலே சாட்சி கூற முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கும் வரை அல்லாஹ்விடத்திலே சாட்சி கூற முடியாது. மனித